பிக் பாஸ முடிச்சு விட்டானோ நண்பர்களே, முடிச்சு விட்டானோ அவ்வளவுதான். நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி நேரத்திலாச்சும் பிக் பாஸ்க்கான ஒரு ஹைப் ஏறும், மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வமா சில பல விஷயங்களை கொடுத்து மக்கள் மத்தியில் ஹைப் ஏத்துவாங்கன்னு பார்த்தா இல்ல எங்கிட்ட ஸ்டாக்கே இல்ல, ப்ரொமோ கூட இல்லைன்ன மாதிரி மட்டமா கொண்டு போயிட்டு இருக்கானு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் எந்த ஒரு சீசனும் இவ்வளவு மட்டமா ஸ்டார்ட் ஆயிருக்குது, அந்த லெவலுக்கு மட்டமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. விட்டது ஒரே ஒரு ப்ரொமோ, அதுக்கப்புறமா ஹைப் கம்மி ஆயிருச்சு. சரி வேற ஏதாவது ப்ரொமோ விடுவாங்கன்னு பார்த்தா அதே ப்ரொமோ திருப்பி விட்டாங்க. சரி அதுக்கப்புறமா வேற ஏதாவது ப்ரொமோ விடுவான்னு பார்த்தா ப்ரொமோ மேக்கிங் விடுறாங்க. சரி அதுக்கப்புறமா ஏதாவது விடுவான்னு பார்த்தா எந்த வீட்டுல இல்லாத பிரச்சனை எங்க வீட்டுல இருக்கு, உங்க வீட்டை விட்டு எங்க வீட்டை பாருங்க மாதிரி திருப்பி ஒரு ப்ரொமோவே இல்ல. சரி ஓகே இதுதான் இல்ல. சரி பிக் பாஸ்க்கான கண்டஸ்டன்ஸ் ஆச்சும் பயங்கரமா எடுப்பாங்க, வேற லெவல்ல இருக்கும், போட்டியாளர்கள்லாம் தாறுமாறா எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நீங்க வந்து உண்மையாவே பிக் பாஸ் விளையாட தான் போட்டியாளர்கள் எடுக்கிறீங்களா இல்ல சீரியல் இருந்து நடத்த போறீங்களா? பூரா பயிலே சீரியல்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிக் பாஸ் இல்ல நண்பர்களே, பிக் பாஸ் 8 அல்ல, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ தொடர்கதை சீரியல் தான் நடத்த போறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களை தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நண்பர்களே. நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. சோ இதுல பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு சில பேர் எல்லாம் இப்ப பிக் பாஸ் இவங்க எல்லாம் வராங்க கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. இதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்ம சௌந்தர்யா அவர்கள். யாருன்னு தெரியுதா? கடை சீசன் விஷ்ணு அவர்கள் உள்ள வந்திருந்தாங்கல்ல. சோ விஷ்ணு அவர்களோட ஃப்ரெண்டு, கண்டிப்பா நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க, சோசியல் மீடியால கண்டிப்பா பாத்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல அக்கா வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமா நடத்துவாங்க. அக்காவோட போட்டோ ஷூட்டுக்கு நான் வந்து ஒரு ஃபேன், கண்டிப்பா நீங்களும் ஃபேனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேனா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு போங்க. சோ இவங்க வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுல வரதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. கால்ல இருந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு நண்பர்களே. சௌந்தர்யா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. இவங்களை நீங்க வேற எங்க பாத்திருப்பீங்கன்னு பார்த்தா நிறைய மூவிஸ்ல வந்து சைட் கேரக்டர்ல பாத்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மூவிஸ் கிட்ட பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ஒரு பெரிய மூவிஸ் தான். சோ அது மட்டும் இல்லாம இந்த வேற மாதிரி ஆபீஸ், இந்த வேற மாதிரி லவ் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்மே பயங்கரமா பண்ணிருக்காங்க. அதுல இருந்து பயங்கரமா ஒரு ட்ரெண்டான ஒரு பர்சன். நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா போட்டோ பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அக்கா வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கான நண்பர்களே. அக்கா பத்தி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல போட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டிவான பர்சன். இதுக்கு முன்னாடியே சம்திங் ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு ஷோல கலந்துக்கிட்டதா ஒரு இது நியூஸ் கேட்டேன். பட் எனக்கு அந்த ஷோ என்னன்னு சொல்லிட்டு அந்த நேம் கரெக்டா என் வாயில வர மாட்டேங்குது. பட் தொண்டை வரத்துக்கு நிக்குது, அந்த வாயில தான் வர மாட்டேங்குது நண்பர்களே. அந்த ஷோவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவான பர்சன், ஒரு ஃபன்னான கேரக்டர், ஒரு போல்டான கேரக்டர், ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. நான் பார்த்த வரத்துக்கு அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்கா வந்து லாஸ்ட் சீசன் யாரோட ஃபேன் கேட்டீங்கன்னா மாயாவோட ஃபேனா. மாயாவோட ஃபேன்னா எதுனா மாயாவோட அந்த கேம், இந்த மாயா வந்து இந்த வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க் பண்றது, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த வீடு ஆக்டிவ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அந்த வகையில மாயாவோட ஃபேன் சொல்லி அக்கா வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. அந்த வகையில சௌந்தர்யா அக்கா வந்து என்ன பண்ண போறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ சௌந்தர்யா அவர்களை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். அடுத்ததா டிஎஸ்கே அவர்கள், தெரியுதா? விஜய் டிவில கண்டிப்பா பாத்திருப்பீங்க, ஏகப்பட்ட ஷோ பண்ணிருக்காரு. முக்கியமா காமெடி மிமிக்ரி எல்லாம் அண்ணன் பிரிச்சு மேய்வாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு, இந்த காமெடி இந்த மிமிக்ரி எல்லாம் அவர் எவ்வளவு தூக்கி விட்டுருந்தாலும் எனக்கு வந்து சினிமா தான் ரொம்ப மெயின், சினிமாக்குள்ள போகணும் அப்படிங்கறத என்னோட பெரிய ஆசைன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப கடைசியா ஒரு லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படத்துல கூட அண்ணன் நடிச்சிருக்காரு. அந்த படம் வேற பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட நண்பர்களே. படத்தை பார்த்தா மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க, உண்மையாவே அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ அந்த படத்துல கூட நம்ம டிஎஸ்கே அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சோ மொத்தத்துல வேற லெவல்ல இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலப்பா. ஏன் அப்படி தெரியலன்னு கேக்குறேன்னா எல்லாமே ஆக்டிவான பர்சன்ஸ் இல்லன்னு சொல்ல. இப்போ டிஎஸ்கே எடுத்துக்கோங்க ஆக்டிவான பர்சன்ஸ், சௌந்தர்யா எடுத்துக்கோங்க ஆக்டிவான பர்சன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம அருண் அவர்கள் சீரியல் ஆக்டிவ், அதுக்கப்புறம் அன்ஷிதா ஆர்னவி, ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஆக்டிவ் தான் இல்லன்னு சொல்ல. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு இதுல கனெக்ட் ஆகுறாங்கன்னா சீரியல்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா மேபி இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லயும் இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிளான் போட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு வந்து மொத்தமா கூட்டமா சேர்ந்து ஒரு கேமை போட்டுருவாங்கன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு நண்பர்களே. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. பட் டிஎஸ்கே மேல எனக்கு இப்போ லைட்டா ஒரு ஹோப்பும் இருக்கு. இந்த கேம் ஷோவா பார்த்து கொண்டு போவாரு. அது மட்டும் இல்லாம இந்த டைட்டிலுக்கு தேவையான வேலைகளை பார்ப்பாரு, கண்டிப்பா இறங்கி சண்டை போடுவார் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஆனா டிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கப்பா. முக்கியமா அண்ணனோட அந்த விஜய் சேதுபதி வாய்ஸை மிமிக்ரி பண்ணுவார் பாருங்க, வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி என்ன வாய்ஸை கேட்டுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணன் மிமிக்ரி பண்ணிட்டே இருப்பாப்ல. சோ இவரை பத்தி உங்களோட கருத்தை போட்டிருக்கேன். அடுத்தது விஜய் விஷால் அவர்கள், தெரியுதா? விஜய் விஷால் யாருன்னு தெரியுதா? நம்ம பாக்கியலட்சுமின்னு சொல்லி ஒரு சீரியல் நடந்துச்சா, அந்த சீரியல்ல வந்த ஆள் தான். சீரியல்ல கூட அண்ணன் பேர் வந்து எலிலா ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அண்ணனே நிறைய பேருக்கு தெரியும். அண்ணனுக்கு ஃபேன் பேஸ் வர பயங்கரமா இருக்கு, வெளியே கேர்ள் ஃபேன் பேஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சோ அண்ணனும் வீட்டுக்குள்ள வரதா காலில இருந்து பயங்கரமா ஒரு தகவல் போயிட்டு இருக்குது. சோ சொன்னா எல்லாம் சீரியல் ஆக்டர் எல்லாமே ப்ராடக்ட் தான். பட் நம்ம வந்து இதை முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை நான் சொல்லியிருந்தேன். டீம்லாம் சேஞ்ச் ஆயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஹோஸ்டும் சேஞ்ச் ஆயிருக்காங்க.
சோ மொத்தத்துல இந்த டிஆர்பி வேணுங்கிறக்காண்டி இவங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச முகங்களை இறக்கி ஓரளவு தெரியாத முகங்களை மட்டும் தான் இறக்குவாங்க. சோ இறக்கி டிஆர்பி எப்படிலாம் எடுக்க முடியுமோ அந்த வேலைகளை பார்ப்பாங்க அப்படி சொல்லியிருந்தேன். பட் அது உண்மைதான். ஆனா பாதிக்கு பாதி இவங்க இறக்கல, ஃபுல்லாவே ப்ராடக்ட் தான் இறக்கி வச்சிருக்காங்க. எவனை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த சீரியல் நடிச்சவங்களா, ஆமா ஏன் அவங்களா அந்த சீரியல் நடிச்சவங்க, ஏன் அவரா அந்த சீரியல் நடிச்சாங்கன்னு எல்லாருமே சீரியல் ஆக்டர்ஸ், சீரியல் படம், சீரியல் காமெடி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒவ்வொரு ஷோல இருந்து அப்படியே பறக்கி எடுத்திருக்காங்க. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல நண்பர்களே, எனக்கு தெரியல. சோ அடுத்ததா பேசப்பட்டு இருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யா யாருன்னு தெரியுதா? கனா காணும் காலங்கள், ஆமா கனா காணும் காலங்கள் சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்துச்சுல, அது இதுக்கு முன்னாடி உள்ள இது அது சீசன், அந்த சீரியல்ல ஒரு சார் மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, நான் அதை ஃபாலோ பண்ணல. சோ அவங்க வந்து உள்ள வரதா லாஸ்ட் சீசன் நம்ம பேசியிருந்தோம். சத்யா அவர்கள் இந்த பிக் பாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீசன் 7லயே நம்ம பேசியிருந்தோம். சீசன் 7 அவங்களும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் கிடைக்கல. பட் அதனால சீசன் 8ல அவங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. இவங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சீசன் 2ல சேர்ந்த ரம்யா அவர்கள், சோ இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க. சோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் சொல்லிட்டு காலையில இருந்து பயங்கரமா நியூஸ் போயிட்டு இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து அடுத்ததா எல்லாமே சீரியல் ஆக்டர் தான் நண்பர்கள், நீங்க கவலைப்படாங்க, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னா அக்ஷிதா அசோக், இவங்களும் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன், அக்ஷிதா அசோக் வந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் காலையில இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் சொல்லிட்டு. எல்லாருமே சீரியல் ஆக்டர் நண்பர்களே, எல்லாமே சீரியல் ஆக்டர் தான். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான், நான் இதுக்கு முன்னாடி சொன்னப்பவே ப்ரோ இது நல்லா இருக்காது ப்ரோ, இது செட் ஆகாது, எல்லாருமே சீரியல் ஆக்டர்ஸ். சோ இவங்க உள்ள போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியல் தான் நடத்த போறாங்க. ஏன் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே வேணாம், கண்டிப்பா ஒரு எமோஷனல் வரும், கோபம் வரும், எல்லாமே ஒரு ஆர்டிபிஷியலா பண்ணுவாங்க ப்ரோ, ரியலா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததா இதை தொடர்ந்து இந்த நம்ம சந்தோஷ் பிரதாப் தெரியுதா, குக்கு வித் கோமாளில வந்தாரு, அது மட்டும் இல்லாம சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற மூவில எல்லாம் வந்திருப்பாரு. சோ சந்தோஷ் பிரதாப் அவர்களும் இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பரபரப்பா போயிட்டு இருக்கு நண்பர்களே, பரபரப்பா போயிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா சந்தோஷ் பிரதாப் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. பட் அன்அபிஷியலா நியூஸ் கொடுக்குற நிறைய பேர் வந்து இல்ல சந்தோஷ் பிரதாப் கண்டிப்பா அந்த சீசன்ல இருக்காரு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. சந்தோஷ் பிரதாப் உள்ள போறாரா, அதை தொடர்ந்து நம்ம சுனிதா அவர்களும் போறாங்க. சந்தோஷ் பிரதாப், சுனிதா, சோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம குக்கு வித் கோமாளில ஓரளவு ஒரு பேர் மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண ஆட்கள் தான். அந்த இதெல்லாம் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி பண்ண ஆட்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போட்டா என்ன ஆகும், லவ் கண்டென்ட் வரும். அடுத்தது அன்ஷிதா ஆர்னோ தெரியுதா, சீரியல் ஆக்டர் தான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க, ஒரு லவ் கண்டென்ட் ஆக போகுது. அடுத்தது அருண் அவர்கள் உள்ள போறாங்க. அப்புறம் நம்ம பவித்ரா தெரியுதா, இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான், போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர். இந்த மாதிரி சீரியல்ல இருந்து எல்லாரையுமே வரைக்கும் மொத்தமா அங்க போட போறாங்க. அப்ப சீரியலுக்கு என்ன பண்ண போறீங்க நண்பர்களே, புதுசா ஆள் எடுக்க போறீங்களா? நானும் சீரியல் நடிக்கலான் இருக்கேன், நம்மள முடிஞ்சா செலக்ட் பண்ணுங்க. இது என்ன நடக்க போன்னு எனக்கு தெரியல, இது நீங்க தான் சொல்லணும். இவங்க எல்லாரையுமே காலையில இருந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. இது எங்க போய் முடிய போது, என்ன நடக்க போன்னு நமக்கு தெரியல. பட் எனக்கு இப்பவும் ஒரு குட்டியா ஒரு ஹோப் இருக்கு, இந்த டீம் வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிக் பாஸை தூக்கி நிறுத்துவீங்கன்னு. ஆனா அவங்க மேல இருக்க ஹோப்பும் கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்குது. பெரிய லெவலில் நீங்க ப்ரொமோஷன் பண்ண மாட்டேங்க, ப்ரொமோ விட மாட்டேங்க. ஒரு ப்ரொமோ இல்ல, ஒரே ப்ரொமோ 3 தடவை விட்டாச்சு. அதுக்கு ஒரு மேக்கிங் ப்ரொமோ வேற. அந்த மேக்கிங் ப்ரொமோவை ஃபுல்லா விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டீசர் விட்டு ஃபுல் வீடியோ நாங்க அப்புறமா விடுறேன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் போஸ்டா டிஃப்ரெண்டா போடணும் பார்த்தீங்கன்னா இல்ல, ஒரே போஸ்டர் திரும்ப ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. திரும்ப அவங்க ப்ராடக்ட் எல்லாரையுமே அவங்களோட பேஜஸ்ல வந்து ஷேர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர பெருசா இவங்க ஒரு ப்ரொமோஷனே பண்ணல. மத்த லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோ அடிச்சு நவுத்துறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி வந்துருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து அப்படி நடந்து வந்து அப்படி நிக்கிற மாதிரி, உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் பாப்பீங்க மாதிரி பிக் பாஸ் அப்படின்னு மாதிரி இது பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கீழே வந்து ஹாட்ஸ்டாருக்கான லோகோ வந்து அந்த அக்டோபர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கும் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கு. அந்த 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 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்கு அந்த லோகோ. எடிட்டிங்ல கூட நீங்க கவனிக்கலையா ப்ரோ? அது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்க உங்களுக்கு தெரியலையா? அந்த லெவலுக்கு டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு நண்பர்களே, ஒரு வித்தியாசமா தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்ல, சும்மா டப்புன்னு என்னத்தையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ண போற பாத்துக்கலாம்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இதுல கான்செப்ட், அந்த வீடு கான்செப்ட் வேற ரிவீலே பண்ணல. வீடு எப்படி இருக்க போகுது, 2 வீடா 1 வீடா, இல்ல இந்த கான்செப்ட் எப்படி இருக்கு பண்ணா எதுவுமே இல்ல. இதெல்லாம் வேற லாங்குவேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு பிரித்து நவுத்துறாங்க ப்ரொமோஷனுக்கு பேர்ல. இங்க ஒண்ணுமே இல்ல. நீங்களே சொல்லுங்க, உங்களோட கருத்து எப்படி இருக்கு? இந்த பிக் பாஸ் வந்து அப்படியே தேறிடும் ப்ரோ, இல்ல ப்ரோ பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியலா தான் ரன் ஆகும் ப்ரோ அப்படின்னு உங்களோட கருத்துன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு போங்க. எனக்கு பாதி சீரியல் ஆகும், பாதி ஏதோ நடத்துறவங்க நடத்துற மாதிரியும் ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகி ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி போகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்துன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.